சூப்பரா மணக்க மணக்க நம்ம தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ஊறுகாய் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. இப்போ நான் செய்கிற இதே ஸ்டைலே செஞ்சு பாருங்க. 6 மாதம் இல்லை 1 வருஷம் வச்சாலும் கெட்டும் போகாது, ருசியும் சும்மா அள்ளும். இந்த தக்காளி ஊறுகாயை இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க. ஈவன் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த தக்காளி ஊறுகாயை எடுத்துட்டு போகலாங்க. 6 நாளைக்குள்ளே இந்த ஊறுகாய் தீர்ந்து போயிடும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஊறுகாயை விற்றே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்கே போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன். நம்ம வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஊறுகாய். இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் புளி ஊற வச்சுக்கலாங்க. நான் ஒரு 50 கிராம் புளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதிலே சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணி ஊற்றும் போது நல்லா சாஃப்டா சீக்கிரமா ஊறிடுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு நான் 1 கிலோ நல்லா பழமாக இருக்கிற தக்காளி எடுத்துருக்குறேங்க. ஸோ தக்காளி அதே மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தொடச்சி வச்சிருக்கேன். எங்கேயுமே கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போயிடுங்க. நான் எடுத்துருக்கிறது பெங்களூர் தக்காளி. இப்போ நான் செய்கிற இதே மெத்தட்லேயே நீங்கள் பெங்களூர் தக்காளியிலையும் செய்யலாம், நாட்டு தக்காளியிலையும் செய்யலாங்க. இப்போ இந்த தக்காளியில் முனையை மட்டும் கட் பண்ணிடலாங்க. இது மாதிரி கட் பண்ணால் போதுங்க. இப்போ இப்படி லைட்டாக கோடு போட்டுக்கலாம். பின்னாடி ஏன் இப்படி கோடு போடுறோங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். தக்காளி ஊறுகாய்க்கு ஒரு மசாலா வறுத்து பொடி பண்ணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கட்டுங்க. இப்போ தேவையான மசாலா என்னன்னு பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருங்காயம். வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க, இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும். இதிலே கொட்டிடலாம். இதிலே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக வச்சு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. நம்ம செய்ய போகிற ஊறுகாய்க்கு இந்த பொடி தான் அவ்வளோ ஒரு ருசியும் மனமும் கொடுக்கும். பாருங்க அப்படியே பொரிய ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு நல்லா செவக்க பொரிய வறுத்தா போதுங்க. இப்போ இது உடனே ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்செல்லாம் ஆறட்டும். இப்போ இதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாகவே நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். நம்ம தக்காளி இப்போ இந்த எண்ணெயிலே கொட்டிடலாம். ஆனால் பார்த்து கொட்டுங்க, தெரிக்கும். இப்போ வந்து நான் ஃபுல் அனல் கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி தக்காளி கொட்டிடுங்க. இப்போது சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் இல்லைங்களா புளி, அதுவும் இதிலே ஊற்றிடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை இப்போ கிளறி கொடுத்துடலாம். இதிலே ஒரு 7 காஞ்ச மிளகாயும் போட்டுடலாம். 1/2 கைப்பிடி கல் உப்பும் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணணும், அதுதான் ஊறுகாய்க்கு சுவையாக இருக்கும், நல்லா சுருன்னு இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வேகட்டுங்க. இது வெந்துட்டு இருக்கும் போது 1/4 கிலோ நான் பூண்டு நல்லா தட்டி வச்சிருக்கேன். இது வந்து நாட்டு பூண்டு சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு தக்காளி எடுக்கிறோமோ அதில் 1/4 பூண்டு அளவு இருந்தால் டேஸ்ட் சும்மா அள்ளுங்க. ஸோ இப்போ இதில் இருந்து 1/2 கைப்பிடி இதிலே நான் போடுறேன். அப்படியே 2 கிளறிடலாம். மீடியமான அனல்லே வேகட்டும். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். இடையில கிளறி கொடுக்கணுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சில தக்காளி நல்லா வெந்திருக்கு. அதுலேருந்து இப்படி எடுத்தால் தோல் வந்துடும். ஸோ இதை வந்து எடுத்துடலாம். சப்போஸ் தோல் பிடிக்கிறவங்க நீங்கள் தோலோடையும் போட்டுக்கலாம். சில குழந்தைங்க தோல் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எடுக்கிறவங்க எடுத்துடலாம். நான் வீடியோவில் சொன்னேன்ல இந்த மாதிரி எதுக்கு இப்படி நம்ம கீரல் போடுறோன்னு. ஸோ இப்படி தோல் எடுக்கிறதுக்காக தான் நம்ம கீரல் போட்டாங்க. அப்போ தான் இப்படி நல்லா அப்படியே கழுண்டு வரும். அப்படியே ஒவ்வொரு தக்காளியை பரட்டி கொடுத்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லா தக்காளியில் இருந்த தோலும் எடுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ ட்ரையாக வறுத்த மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாங்க. இதை குறைன்னு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்படி நல்லா ஒன்றும் பாதியமாக பிடிச்சிக்கணுங்க. இதை அரைக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம வதக்கி வச்ச தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் கொட்டிடலாம். இப்போ இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சுங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது ஊறுகாங்கிறதுனால ஸோ எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றணுங்க. நான் ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றுறேங்க.
அடுப்பணல் மீடியமாக வச்சு இதிலே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுடலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு போடணுங்க. ஸோ பூண்டோட அளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம தக்காளியிலையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். மீதி இருக்கிற பூண்டை இப்போ போட்டுக்கணும். ஆனால் பூண்டு வந்து தட்டின பூண்டாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டும் இதிலே கொட்டிடலாங்க. இந்த பூண்டும் நல்லா செவந்து வரட்டும். பூண்டு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் ஒரு 4 கிள்ளி வச்சுருக்கேன், இதுவும் போட்டுடலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும். அப்படியே ஒரு 2 கிளறிக்கலாம் போதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். அடுத்தது நான் ஒரு கைப்பிடி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் போட்டுடலாம். பச்சை மிளகாய் போடுறது ஆப்ஷனல் தான், பட் போட்டு பாருங்கள். பழைய சோறுக்கெலாம் இந்த பச்சை மிளகாய் நல்லா ஊறிட்டு கடிச்சிக்கும் போதும் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் முழுசாக போட்டிருக்கோம். அப்படியே வதக்க வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ பார்த்து போடுங்க. ஈவன் நீங்கள் அதை கீறி விட்டு கூட போடலாம். ஸோ நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகா பொடி போட்டுக்கலாங்க. நான் 5 டீஸ்பூன் தனி மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதிலே கொட்டிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கொட்டணும், இல்லைனா மிளகா பொடி தீஞ்சி அப்படியே கலர் மாறிடும். பட் இப்படி எண்ணெயிலே போடும்போதும் நம்ம தக்காளி ஊறுகாய்க்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்படி ஒரு கலர்னா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது இதிலே ஊற்றிடலாம். ஸோ இனிமேல் தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ கிளறி கொடுத்துடலாம். உப்பு இப்போ பார்க்க வேணாம், கொஞ்சம் சுண்டி வரட்டும், அதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கலாம். அடுப்பணல் இப்போ நான் கம்மியாக வச்சுருக்குறேங்க. அதிகமாக வச்சுன்னா சும்மா எல்லாம் தெரிச்சிடும். ஸோ இது இப்போ மூடிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இடையில நம்ம கிளறி கொடுக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். எண்ணெய் அப்படி நல்லா கதன்னு மேலே வந்திருக்கு. ஸோ நல்லா சுண்டி இருக்கு. பச்சை மணமும் போயிடுச்சு. இனிமேல் நம்ம வறுத்து பொடி பண்ண மசாலாவை கொட்டிடலாங்க. எல்லா பொடியுமே போட்டுடலாம். நான் அளவாக தான் போட்டிருக்கேன். இந்த பொடி அதிகமாக இருந்தால் கசப்புத்தன்மை வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா கண்டிப்பாக கொஞ்சம் மீதி வச்சுருங்க. இந்த பொடி போட்ட உடனே இன்னும் திக்காக ஆரம்பிச்சிருங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கம்மியான தீயில இது நல்லா சுண்டணும். இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் போடும்போதும் இந்த இனிப்பு புளிப்புலாம் இழுத்துட்டு பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. மூடி வச்சிடலாம். இடையில கிளறி கொடுக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பாருங்கள். அதாவது உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா இப்படி நல்லா சுண்டினதுக்கப்புறம் தான் உப்பு பார்க்கணும். ஃபஸ்ட்டே உப்பு பத்தலன்னு போட்டோமா நமக்கு சுண்ட உப்பு தன்மை அதிகமாகிடும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு டீஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேன். என்கிட்ட நீ பச்சை மிளகா அதிகமாக போட்டிருக்க, காஞ்ச மிளகா போட்டிருக்க, அப்புறம் மிளகா பொடி போட்டிருக்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஊறுகாய்னா கொஞ்சம் எண்ணெய் உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அது ஊறுகாய். இன்னும் 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க. எண்ணெய் கசிஞ்சு மேலே வரட்டும். பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக கசிஞ்சு மேலே வந்துடுச்சு. நல்லா சுண்டிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் ஊறுகாய் பண்ணும்போதே நல்லா திக்கான கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. அவ்வளோதாங்க. இனிமேல் இந்த ஊறுகாய்க்கு எந்த வேலையுமே கிடையாது. ரொம்ப ஈஸி. இது சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ தக்காளி நான் வதக்கின மாதிரி வதக்கினீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெலாம் சுண்டிட்டு சீக்கிரமாக தக்காளி ஊறுகாய் இந்த மாதிரி திரண்டு வந்துருங்க. பச்சை மிளகாலாம் பாருங்கள், இது நல்லா ஊற இன்னும் அப்படியே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த அளவு கொதிச்சா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க நம்ம தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. தக்காளி ஊறுகாய் எல்லாருமே செய்வோம், ஆனால் சின்ன வித்தியாசங்களோடு நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்க. 1 கிலோ தக்காளிக்கு நான் எப்படி அளவு போட்டேனோ அதே மாதிரியே போடுங்க. மசாலா அளவுலாம் அதை விட அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு தன்மை இருக்கும். அதே மாதிரி புளி அதிகமாக போடாதீங்க. நாட்டு தக்காளி போட்டாலும் சரி, பெங்களூர் தக்காளி போட்டாலும் சரி, புளி கம்மியாக போடுங்க. ஏன்னா தக்காளியிலே ஒரு புளிப்பு இருக்கிறதுனால புளி அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே புளி கரிச்சிக்கிட்டு இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் ஊறுகாய் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ எப்பயுமே ஊறுகாய்க்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் நிற்கிற மாதிரி இருந்தால் தான் சீக்கிரம் கெட்டு போகாது. அதுவும் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நாள் நம்ம வச்சிருக்க முடியும். காரம் வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கலாம். எப்பயுமே தக்காளிக்கும் பச்சை மிளகாய்க்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குங்க. தக்காளி ஊறுகாய்க்கு பச்சை மிளகாய் போட்டு பாருங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக வெல்லம் போட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப சுவையை அதிகரித்து கொடுக்குங்க. இப்போ தக்காளி விலை கம்மியாக இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோமா 3 to 6 மாதம் வச்சு கூட சாப்பிடலாம். பட் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சோமா ரொம்ப குயிக்காகவே தீந்து போயிடுங்க. அவ்வளோ நல்லா கண்டிப்பாக இருக்காது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் இந்த ஊறுகாய் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே தக்காளி சீசன் வரும்போது எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதிலேருந்து எடுத்து நான் கொஞ்சமாக டேஸ்ட் பார்க்குறேன். ஓ மை காட்,
எல்லா அளவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு. கசப்பு தன்மையே கிடையாது. வெந்தயம் கடுகு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக கசக்கும். காரமும் ரொம்ப இல்லைங்க, கரெக்டாக இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து பழைய சாத்துக்கு அப்படியே கடிச்சு சாப்பிடும் போதும் வேற லெவலாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட கொடுத்து விடலாம். அதாவது தக்காளி சாதம் மாதிரி செஞ்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த தக்காளி ஊறுகாயும் கொஞ்சம் போட்டு அதுலேயே சோறும் போட்டு கிளறினீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இட்லி தோசைக்கும் வச்சு கொடுத்து விடலாம். இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் நல்லா கழுவி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அதுக்கப்புறம் தாங்க ஊறுகாய் போட்டு அதில் வைக்கணும். ஊறுகாயும் சூடாக இருக்கக்கூடாது. இது நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வெளியில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் தாங்குங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த சீசனுக்கு உங்கள் எல்லாருக்குமே இந்த ஊறுகாய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்றதான், இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இன்னும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்களோ உடனே போய் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஊறுகாய் வித்தே நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.